கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். திரும்பவுமாய் நாம் இந்த வேத தியான பகுதியிலே நாம் ஒன்று கூடி கர்த்தரை தியானிக்க, வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவர்களோட ஜெபங்களை கேட்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை எல்லாவற்றிலும் நீங்கள் கூட இருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை மேல் போட்டு நடத்துகிற உடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை உமக்குள்ள மறைச்சிக்கோங்கப்பா. பிரயோஜனமாக இருக்கிறத எங்களுக்கு சொல்லிட்டாங்க. நீர் நியமித்திருக்கிறவைகளை கற்றுக் கொடுக்க நாங்கள் உடைய பாத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலையில் அந்த யூடியூப்பில் நான் போட்ட அந்த அழைப்பை குறித்து கேட்டிருப்பீங்க. தேவன் என்ன செய்கிறார்? அழைக்கிற தேவன், உண்மை உள்ள தேவன். அழைத்தால் அவர் என்ன செய்கிறார்? முதலாவது நீதிமானாய் மாற்றுகிறார். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீதிமானாக்கினவர்களை அவர் என்ன யாரை அதாவது அழைக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார், அடுத்தது நீதிமானாக்குகிறார், மூன்றாவது 4வது பகுதியிலே மகிமைப்படுத்துகிறார். இதுதான் அழைப்பினுடைய சராம்சம். என்ன செய்யறாரு? ஒருத்தர் அழைச்சிட்டாரு. எங்கேயோ இருந்தோம், நம்ம எங்கேயோ இருந்தவங்களை அழைத்த தேவன் அழைத்து என்ன செய்கிறார்? நம்மை முதலாவது செலக்ட் பண்ணுறார். ஒரு இன்டர்வியூக்கு போனால் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? இருக்கிறதுலே யார் நல்லா படிக்கலையோ, யார் நிறைய ஃபெயிலோ அவங்கள செலக்ட் பண்ண மாட்டாங்க. யார் பெஸ்ட்டோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவோம். அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்ம அழைக்கிறார்னு தெரியும். நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்? அவருடைய கனமான ஊழியத்தை செய்யும்படி அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் எப்படி செலக்ட் பண்ணுவார்னா, ஏதோ சோம்பலாக இருக்கிறது, இது படிக்கலை, இது எதுக்கும் அதாவது இதை ஊழியத்தில் விட்டு நான் சொல்கிறதுக்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம என்ன எப்படி இருக்கணும்? த பெஸ்ட்டாக இருந்தால் தான் அழைப்பார். அதோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்வேன், கேசியாக கேட்பா, என்னை எதுக்கு ஐசிஎஸ்சியில் செய்தீங்க? இவ்வளோ டஃப்பாக இருக்குது, நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய பாடம் இருக்கும். பாதி நாள் அவங்க ஸ்கூலில் ஒரு கேம்ஸ் கிடையாது, ஒரு எங்கேயும் வெளியே கூப்பிட்டு போனதில்லை, பயங்கர டஃப்பாக இருக்கும். இது எதுக்கு என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க? ஊழியத்துக்குன்னு தானே சொல்கிறீங்க, எதுக்கு இதெல்லாம் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா, நான் சொன்னேன், ஊழியத்துக்குன்னா அவ்வளோ லேஸ் கிடையாது. ஊழியம் செய்கிறவர்கள் அழைக்கிற தேவன். ஏதோ படிக்கலை, படிப்பு தெரியல, ஞானம் இல்லை, அதனால் நம்ம ஊழியத்துக்கு விடுறோம் இல்லை. நீ பெஸ்ட்டாக இருந்தால் தான் உன்னை இயேசுப்பா என்ன பண்ணுவார்? ஊழியத்துக்கே அழைப்பார். இன்டர்வியூவில் எப்படி பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறாங்களோ அப்படியே தேவன் என்ன செய்வார்? பெஸ்ட்டை தான் செலக்ட் பண்ணுவார். அதனால தான் மோசேயை தெரிந்து கொண்டார். மோசேயை அழைத்தார், அவரை தெரிந்து கொண்டார். பெஸ்ட் அவர் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஒரு ஊழியக்காரர்களோட லிஸ்ட்டில் இயேசு கிறிஸ்து அப்படி ஒப்புமையாக சொல்லப்பட்ட ஒரு மனிதர்னா அவர் தான். மோசேயை போல அப்படின்னு எழுதியிருக்கும். இயேசு கிறிஸ்துவும் மோசேயை போல அப்படின்னு எழுதியிருக்கும். இப்போ அவருக்கு அவருடைய ஊழியத்துக்கு ஒப்பனையாக சொல்கிற அளவுக்கு ஒரு பெஸ்ட். அப்போ தேவ வேதத்தில் பார்க்குறோம், அழைத்த எல்லாரையும் குறித்து நம்ம யோசித்து பார்த்தோன்னா, சும்மா இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடல. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல யாக்கோபை அழைத்தார். யாக்கோபை அழைக்கும் போது என்ன பண்ணார்? ஏசாவை வெறுத்தேன்னு எழுதுறாரு. 2 பேரும் ஒன்றா பிறந்தவங்க தான். அழைக்கும் போது எப்படி அழைக்கிறாரு? 2 பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏசாவுடைய நோக்கம் எல்லாம் எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பது, இதே நோக்கம் ஏசாவுக்கு. எடுத்து படிச்சீங்கன்னா எழுதியிருக்கும், ஏசாவின் அந்தரங்க பொக்கிஷங்களை நான் வெறுக்கிறேன்னு எழுதியிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தரங்க பொக்கிஷம். இன்னைக்கு அழைப்பில் அநேகர் வர்றாங்க, அவங்க நோக்கம்லாம் என்ன? ஊழியத்துக்கு போனால் எவ்வளோ கிடைக்கும், ஒரு சபை நடத்தினா எவ்வளோ வருமானம் வரும். தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் எதை குறித்து யோசிக்கவே கூடாது? வருமானத்தை பற்றியும் எவ்வளோ கிடைக்கும்ன்றதை பற்றியும் யோசிக்கவே மாட்டாங்க. வியாபாரம் வேறே, வருமானம் வேறு. தேவன் கொடுக்குற வருமானம் என்கிறது கர்த்தர் கொடுக்குற ஈவு, அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது வியாபாரம் கிடையாது. அதை நாம் எந்த விதத்திலும் வியாபார நோக்கத்தோடு செய்யவே கூடாது. நீங்கள் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, எல்லாம் ஒரு பெரிய க்ரூசைட் நடத்தி வெளியில் பார்த்தீங்கன்னா பைபிள் எல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் எல்லாம் ஸ்டிக்கர்ஸ்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இப்போ இருக்கிற ஊழியங்கள், நவீன ஊழியங்கள்லாம் ஒரு பக்கம் வடை, போண்டா கடை எல்லாம் வந்துடுச்சு. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இங்கே மீட்டிங்கும் நடந்துருக்கு. என்னன்னு கேட்டால், மீட்டிங்க்கு வரவங்க பசிச்சா சாப்பிட்றது.
கர்த்தருடைய பரிசு. அது ஊழியம் ஸ்தலம் வேறு, ஊழியம் என்கிறது வேறு, வியாபாரம் என்கிறது வேறு. வியாபாரம் பண்ணும்போது அது ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தி வச்சு விற்பாங்க. ஊழியம் செய்யும்போது இருக்கிறதையும் கொடுத்துட்டு வாங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டார், இருக்கிறத கொடுத்துட்டு வா அப்படின்னு. மோசே அழைக்கும் போது அப்படிதான் அழைச்சார். எல்லா வெள்ளியும் பொண்ணும் எடுத்துக்கிட்டு போறாங்க. எல்லாம் அங்க இருக்கிற அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கிருந்து எல்லாரும் கிளம்பும் போது தேவன் சொல்றாரு, அவர்களிடத்துல போய் கேட்டு வாங்குங்க. இவ்வளவு நாள் சம்பாதிச்சு வச்ச எல்லாம் ஏமாத்தி வச்சிருந்த எல்லா பணத்தையும் எகிப்தியர்கள் கொடுத்து எப்படியாவது இங்கிருந்து போனா போதும்னு அனுப்புறாங்க. மோசே மாத்திரம் எதை எடுத்துக்கிட்டு போறாரு? யோசேப்பனுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு. ஏன் அதை எடுத்துட்டு போக சொன்னார்னா, இவங்க கொண்டு வர வெள்ளி பொண்ணு ஒன்றுத்துக்கு உதவாது, இவங்க வச்சிருக்க பணம் நகை ஒன்றுத்துக்கு உதவாது. நான் என்ன செய்வேன்? இந்த எலும்புகள் தான் உயிரடையும். இந்த யோசேப்பின் எலும்புகள் எதற்காக எடுத்துக்கொண்டு போகப்பட்டது? எகிப்தில் வைக்கப்பட்ட யோசேப்பின் எலும்புகள் அவர் எத்தனையோ வருஷம் கழித்து, கிட்டத்தட்ட 400 வருஷம் கழித்து எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது இது உயிரடைய போகுது. இந்த எலும்பு ஒரு நாள் உயிரடையும். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை என்னது? ஒரு நாள் என் எலும்புகள் உயிரடையும். நான் இயேசுவுக்காக என்ன செய்வேன்? திரும்ப எழுந்திருப்பேன். நான் ஒருவேளை இங்க பூமியிலே உயிரோடு இருந்தாலும் அவர் வருகையில் என்ன செய்வேன்? என்னுடைய எலும்புகள் மறுரூபமாக்கப்படும். ஆவி ஆத்மா சரீரம் மறுரூபமாக்கப்படும். நான் அவரை போல மாறுவேன் என்கிற அந்த நம்பிக்கைக்காக ஓடுகிறதா கிறிஸ்தவ. இப்போ அழைத்தார். த பெஸ்டா மோசையை அழைத்த தேவன் அழைக்கும் போதே நாம் ஏற்கனவே பார்த்தது போல எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துட்டார், படிப்புல எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இப்போ என்ன பண்ணார்னா, மோசே தன்னுடைய பிள்ளைகளை குறித்து யோசிக்காம விட்டுட்டார். அடுத்த ஊழியர்ங்க பண்ற தப்பு அதுதான். என்ன செய்வாங்க? பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை விட்டுருவாங்க. ஊழியம் ஊழியம் ஓடு, அங்கே ஓடு, இங்கே ஓடு, இங்கே ஓடு, அங்கே ஓடு. உண்மையாக தான் ஊழியம் செய்கிறாங்க, வருஷத்தமாக தான் ஊழியம் செய்கிறாங்க, எல்லா இடத்துக்கும் ஓடு. பிள்ளை என்ன பண்ணுச்சு, சாப்பிட்டுச்சா தெரியாது, அது கர்த்தர் பார்த்து கொள்வார். பிள்ளை படிச்சுதா தெரியாது, வீட்டில் செல்ஃபோன் வச்சுருக்கேன், அது என்ன பார்க்குதுன்னு தெரியாது. எங்கன்னா ஓடு, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தேவன் அதை விரும்பவில்லை. ஏன்னா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறதற்கு ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியம் மோசேக்கு இல்லை. மோசேயுடைய பிள்ளைகளை மோசே கவனிக்காம விட்டுட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். இப்போ விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஊழியத்துல அடுத்த மோசேக்கு அடுத்ததா யாரை தான் கர்த்தர் கொண்டு வந்தாரு? யோசுவாவை கொண்டு வந்தார். ஒருவேளை தகுதிப்படுத்தி இவரை பார்த்து வைராக்கியமாய் அவரோட பிள்ளைகள் வளர்ந்திருக்குமானால் அந்த பிள்ளைகளை ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்திருப்பார். என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ஸ்கிப் ஆகி யோசுவா கிட்ட போயிடுச்சு. யோசுவா தெரிஞ்சுக்கிட்டார், என்னை அழைத்த தேவன் நான் மாத்திரம் இல்லை, அவர் தான் தைரியமாக சொல்றார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள் என்று கேள்வி. அப்போ இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் தான் ஊழியத்தின் முதல் பகுதி. இப்போ பிள்ளைங்களை என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அடிக்கடி நம்ம செய்ய வேண்டியதுன்னா, பிள்ளை படிக்குதா, படிப்பை குறித்து கேள்வி கேட்கறது தப்பானா இல்லை. பிள்ளை படிக்குதா, ஒழுங்காக தான் படிக்குதா, ஏமாத்து வேலை பண்ணுதா, பார்த்துக்கிட்டே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1000 வேலை பார்த்தாலும் சரி, 1000 வீட்டு வேலைகளை கவனித்தாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் நமக்கு விலையேற பெற்ற முத்துக்கள். அவங்கள நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம போகிறோம். சிலர் அடி 4 போட்டு போ, அப்படி போய் உட்காரு, கேள்வி கேட்காது. அது ஏதாவது கேட்கும், கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் பிள்ளைங்க. நம்மளை கேள்வி கேட்க தான் அவங்க இருக்காங்க. இதெல்லாம் சும்மா சும்மா இங்கே வந்து கேட்காது, இதெல்லாம் சும்மா இது பண்ணாது. அந்த பிள்ளைகளை உடனே அதட்டி உடனே உட்கார வச்சோன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? கேள்வி நம்மக்கிட்ட கேட்காது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டால் அவன் என்ன சொல்லி தருவான்? இதெல்லாம் நீ சர்ச்சுக்கு போகிறதுனால தான் வருது, வாடா ஒரு நாள் சர்ச்சு கட் பண்ணிட்டு நம்ம எங்கன்னா ஜாலியாக போயிட்டு வரலாம், இல்லைன்னா ஸ்கூல் போகிறதுனால தான் வருது, வா நம்ம ஜாலியாக எங்கன்னா போயிட்டு வரலாம். அது இழுக்கும். ஏன்னா அவன் கர்த்தரோட பிள்ளைகளுக்கு அவன் குறி வைப்பான். இப்போ எப்படி குறி வச்சிருக்காரு மோடி? எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் பிள்ளைகள் படிக்கணும் காலேஜில். அவங்க படிப்பு என்ன பண்ணுறாங்க, இப்போ டீச்சர்ஸும் சரி பிள்ளைங்களும் சரி, காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் படிக்கணும், வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வேதத்துலேயும் அதை தான் செஞ்சாங்க சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதர. பிள்ளைங்க யோசிக்க டைம் இருந்தால் தானே, படிக்கிறதுலேயே வாழ்க்கையை ஓட்டு.
நல்லா படி 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 படி. இப்போ என்ன படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் டைமை ஏற்றி அவங்க காலையிலேருந்து நைட்டு இதுக்கு இப்போ போராட்டம் நடந்துட்டுருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கல. எங்களுடைய காலேஜில் நாங்கள்லாம் அதை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கல்விக் கொள்கையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், அது படிக்கிற டைம் படித்தா போதும்ட்டாங்க. கதிர பரிசுத்தம். அப்போ பிள்ளைகள் அடுத்து வைக்கப்படுகிற குறி நம்ம பிள்ளைகள் மேலே தான். நான் பரிசுத்தமாக இருந்தால் அடுத்தது பிள்ளைகளை தான் நம்ம என்ன பண்ணுவான், எப்படியாவது வழி விலக பண்ண பார்ப்போம். ஒன்று படி, இல்லைன்னா ஓடு, இல்லைன்னா எதாவது விளையாட்டு கூட சில லிமிட்டுக்கு மேலே போனால் அது கூட தப்பு தான். விளையாடுறதும் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சபைக்கு வருகிற பிள்ளைகள் இதுலன்னா ப்ரைஸ் வாங்கினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுக்காகவே ஓடிடக்கூடாது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி நான் ஒரு செஸ் போர்ட் பிளேயர். செஸ்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அத்தனை கேம்ஸ் சொல்லுவேன். அத்தனை கேம்ஸும் மனப்பாடமாக சொல்லி எத்தனையோ ஆட்களோடு விளையாண்ட விளையாட்டெல்லாம் திரும்ப எடுத்து போர்டில் வச்சு காட்டுவேன். ஸ்கோர் ஷீட் எழுதுவேன். எல்லா ஸ்போர்ட்ஸு கேம்ஸ் எல்லாத்துக்கும் போயாச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இதெல்லாம் வேண்டாம், ஒரு மூலையில் வச்சாச்சு. ஏதோ விளையாட்டாக கொஞ்சம் நேரம் டைம் பாஸ்க்கு விளையாடுறோமோ, ஒரு கேரம் போர்டோ ஒரு செஸ்ஸோ தப்பு இல்லை. ஆனால் அதையே பிள்ளைங்க முழு நேரமும் செய்யணும்னு நினைக்கும் போது இன்றைக்கி செஸ்ஸில் பழக்க வைக்கிற பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைகளுடைய கண்ணை பார்த்தா தெரியும். கண்ணை சுற்றி கருப்பாக இல்லாத பிள்ளைகளே இருக்காது. இப்போ ப்ரைஸ் வாங்கின அந்த பேர் மறந்து போச்சு, அவனோட முகத்தை பார்த்தீங்கன்னா கூட தெரியும். கண்ணை சுற்றி ஒரு கருவளையம் இருக்கும். காரணம் என்ன, அதை பார்த்து 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 அவங்களுடைய மனசு அப்படியே அதிலேயே லயித்து போகும். இதுக்கு முன்பாக ப்ரைஸ் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாரோட கண்களும் எப்படி இருக்கும், கருவளையம் விடுது. காரணம் என்ன, பிள்ளைகளை ஒன்று விளையாட்டில் விடுறது, இல்லைன்னா படிப்படின்னு படிப்பில் விடுறது, அப்படி இல்லைன்னா மற்ற எக்ஸ்ட்ரா ஈவெண்ட்ஸ் டான்ஸு போட்டோம். டான்ஸ்லாம் பண்ணுறது தப்பு இல்லை, எக்ஸசைஸ் மாதிரி பண்ணட்டும். ஆனால் அதுலேயே ஓடுறது அது தவறு. கத்திட்ட பரிசுத்தனை இப்படி அநேக விதத்தில் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கிற அநேக காரியங்கள் உண்டு. சாப்பாடு விஷயத்தில் நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும், கண்டிப்பாக கவனிக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்கறது ஒவ்வொரு அம்மாவுக்கும், கத்தரோட பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் உரிய ஒரு கட்டளை. அது அவங்க என்ன சாப்பிட்றாங்க. ஏதோ காலையில் ஒரு இட்லி போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. மத்தியானம் அதே இட்லி வேண்டாம். மத்தியானம் என்ன பண்ணுங்க, சாப்பாடு செஞ்சு கொடுங்க. எதை எப்போ சாப்பிடணுன்னு இருக்கு. இப்போ இட்லி சாப்பிட்டு மத்தியானம் இட்லி சாப்பிட்டா சாயங்காலம் பசியோடு வரும். பசிக்கு என்ன பண்ணும், வரும்போதே சமோசா, மிக்சரு, என்னது எல்லா ஆயிலி ஃபுட்டும் வாங்கிட்டு வரும். இல்லைன்னா பர்கர், பீஸா வாங்கிட்டு வரும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் பர்கரும் பீஸாவும் ரொம்ப ஈஸியான சாப்பாடு. உடனே அது வாங்கிட்டு வரும். இதை சாப்பிட்றேன் இன்னைக்கு. என்ன பண்ணும், சீஸ் ஜாஸ்தியாக இருந்தால் பிள்ளைகளுக்கு உடனே குண்டாக ஆரம்பிச்சுடுவாங்க. அதிக சீஸ் போட்டு கொடுக்கறது தவறு. இப்போ அதிகமாக தேவையில்லாத ஃபாரின் உணவு முறைகள், கேஎஃப்சியில் போய் சிக்கன் சாப்பிட்றது. எனக்கோ ஒரு நாள் கேஎஃப்சி போகிறதோ சும்மா ஒரு பீஸ் சாப்பிட்றதோ ஒன்றும் இல்லை. ரெகுலராக ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்துடும். எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டா 4 நாளில் பிள்ளைக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத பலவீனம் வரும். ஏன் வருதுன்னா, அவன் வச்சிருக்க அந்த சிக்கன் எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறான்னு தெரியாது. அதில் கலந்து வைக்கிற அந்த மாவு எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் இருக்குது தெரியாது. கேட்டவுடனே அவன் போட்டு கொடுக்குறோன்னா ரெடிமேடாக அவன் பண்ணியிருக்கான். அப்போ இதெல்லாம் என்ன செய்யும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும், பிள்ளைகளுடைய சரீரத்தை பாதிக்கும். இப்போ எதை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, எப்போ கொடுக்கணுமோ அதை கொடுங்க. அதுவும் நம்ம மேல் விழுந்த கடமை. தேவன் அழைச்சிட்டார், என் பிள்ளைய ஊழியத்துக்கு விட போகிறேன்னா அந்த பிள்ளைய எல்லா விதத்திலும் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தேவனுக்கு ஏற்ற பலியாகும்படி, தேவனுக்காக அவர்கள் ஓடும்படி அவர்கள் என்ன செய்யணும், பழக்க வைக்கணும். எவ்வளவு படிப்புக்கு சொல்லி கொடுக்குறோமோ, டைம் கொடுக்குறோமோ, அவ்வளவு பைபிள் வாசிக்கவும் சொல்லித்தரோம். பைபிள் வாசிக்க சொல்லி கொடுக்கலன்னா அந்த பிள்ளைக்கு பைபிளில் என்ன இருக்குன்னு தெரியாது. நாளைக்கு நம்முடைய ஒரு வேளை கர்த்தரோட வருகை தாமதமானால் பரவாயில்ல, கர்த்தரோட வருகை இருந்தால் இந்த பிள்ளைகளுக்கு பைபிளில் என்ன இருக்குன்னே தெரிலன்னா கஷ்டம். பைபிளில் இது இருக்குது, இப்படி இருக்குது, நான் ஏன் செய்யணும், நான் ஏன் செய்யக்கூடாது, எல்லாம் கற்றுக்கிட்டா தான் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை எப்போதும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ என்ன செய்யணும், அழைத்த தேவன் நம்ம என்ன செய்கிறாரு, கரெக்டாக பக்குவப்படுத்திக்கிட்டே வர்றாரு, நீதிமான்கள் ஆக்கிக்கிட்டே வர்றாரு. ஆவிக்குரிய பூமிக்குரிய சகலத்திலும் நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார். அந்த சரீரத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே சரீரத்தில் கோல்டு வருதா, ஏற்ற மருந்துகளை கொடுத்துருங்க. டாக்டர் கொடுக்குற ஒருவேளை இந்த மருந்து தான் இல்லை, இங்கிலீஷ் மருந்து தான் இல்லை, என்ன செய்யுங்க, எல்லாம் கைப்பக்குவமாக பிள்ளைங்களுக்கு இந்த கஷாயம் வச்சு கொடுத்து
அன்றைக்கி அதெல்லாம் செஞ்சாங்க. கஷாயம் கொடுத்து உடனே அந்த பிள்ளை இருமிக்கிட்டே இருக்கும். கற்பூரவல்லி இலையும் துளசியும் போட்டு நல்லா அரைச்சி ஒரு என்ன செய்வாங்க, ஒரு சின்ன மூடியில் கொடுப்பாங்க. அது குடிச்சிட்டு போச்சுன்னா அப்புறம் கோல்டே வராது. அது எதிர்ப்பு சக்தியை தானாக கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், உடனே ஒரு டாக்டர்கிட்ட போய் உடனே மாத்திரை, உடனே மருந்து, 2 ஊசி, அதெல்லாம் வேண்டாம். அதை செய்யாமலே என்ன நடக்கும், இந்த கைப்பக்குவமாய் நம்ம பழகிட்டோம்னா அதுலேயே எல்லா சுகமும் வந்துடும். இப்போ பிள்ளைகள் சுகதேகியாய் வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும் அப்படின்னா இந்த 2ம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பேரண்ட் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமையாக இருக்குது. இப்போ தேவர் என்ன செய்தார், இப்படி தான் எலியாவும் எலிசாவையும் பக்குவப்படுத்தினார். எலியாவுடைய ஊழியங்களை பார்த்தீங்கன்னா, எலியாவுக்கு சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது. அவரோட ஊர் இருக்கு திஸ்பியன் ஆகிய எலியான். அவர் அந்த இடத்துல வாழ்ந்த இடத்துல திஸ்பேங்கிற அந்த ஊரில் பிறந்ததுனால அவருக்கு அந்த பேர். அவரோட பேரண்ட்ஸ் அவருக்கு எவ்வளோ தேவனை சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அவருக்குள்ளே இயற்கையாகவே தெய்வ வைராக்கியம் இருந்தது. இயற்கையாகவே தேவன் மேல் பற்றுதல் உள்ளவராக இருந்தார். தேவனுடைய மகத்துவங்களை கண்ணார கண்டார். சவால் விட்டார், வானத்திலிருந்து என்ன செஞ்சிருச்சு, அக்கினி இறங்கிடுச்சு. இவ்வளோ அற்புதங்கள் அவர் மூலமாய் செய்யப்பட்டுருச்சு. இப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எலிசா ஊழியத்துக்கு அழைக்கும் போது அதே எலியா மாதிரியே அழைக்கணும்னு இல்லை. எலிசாவுடைய காரியமே வேற. அவர் சாதாரண உழவு தொழில் செய்து கொண்டிருந்தவர். அவருக்கு என்ன இருந்தது, ஏர் மாடுகள் இருந்தது, நல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரோட பிள்ளைங்கள், அவருடைய பெற்றோர் அவரை எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியாது. அவர் அழைக்கும் போது, தேவன் அழைக்கும் போது எலியா போய் தான் கூப்பிடுறாரு, என் பின்னாடி வான்னு கூப்பிடுறாரு. உடனே என்ன பண்ணார் எலிசா, அவர் கையில் இருந்த அந்த உழவு தொழில் செய்கிற கருவியான அந்த சொல்லுவாங்க கலப்பை, அதை முதல்ல எடுத்து உடைச்சி அவருக்கு இருந்ததான அந்த மாடுகளை எல்லாம் என்ன செய்தாராம், பலி செலுத்தினாராம் தேவனுக்கு. பலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஊழியத்தையே வந்தாராம். திரும்ப என்ன ஊழியத்தில் கஷ்டம் பிரச்சனை வந்தால் திரும்ப என்ன செஞ்சிடக்கூடாது, திரும்ப விவசாயத்துக்கே போகிறோன்னு போயிடக்கூடாது. பேதுரு போகிற மாதிரி வாங்க மீன் பிடிக்க போகலான்னு திரும்ப பழைய மாதிரி பழைய வாழ்க்கைக்கு போகிறது போல் ஓடிடக்கூடாதுன்னு என்ன செய்தார், எலிசா அழைக்கப்படும் போதே அவருக்கு இருந்த எல்லா ஆதாரங்களையும் தேவன் உடைக்க ஒப்பு கொடுத்தார். அவருக்கு இருந்த வாழ்வாதாரமான தொழிலை உடைக்க ஒப்பு கொடுத்தார். அது இனிமேல் செய்ய மாட்டேன் என்று ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, எலிசாவை ட்ரெயின் அப் பண்ணுறதுக்கு எலியா அநேக பைபிள் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டார். ஏதோ விளையாட்டு இல்லை, உண்மையாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியம். அவர்கள் என்ன செய்தார்களாம், பைபிள் காலேஜ் நடத்த ஆரம்பிச்சிட்டார் எலியா. ஸோ இந்த எலிசாவை ட்ரெயின் அப் பண்ணுறதுக்கு பைபிள் காலேஜ்லாம் வந்துருச்சு. அப்போ படிக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு வேளை பைபிள் காலேஜ் படிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் சரியான பைபிளை கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு போய் வேதத்தை கற்றுக்கொண்டால் அந்த பிள்ளைங்க வளர்ச்சி வித்தியாசமாக இருக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். என்னை எதற்காக அழைத்தாரோ, என் பிள்ளை எதற்காக அழைத்தாரோ, என் குடும்பத்தை எதற்காக அழைத்தாரோ அதுக்கு நேராக நம்மை நடத்த உண்மை உள்ளவர். நாம் தான் என்ன செய்யணும், விட வேண்டியதை விட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நல்லா படிக்க வச்சுட்டு ஊழியத்தை கூப்பிட்றாரு, அனுப்புங்க. படிக்க வச்சுட்டு ஆண்டவரே அதை டாக்டருக்கு படிக்க வைக்கலான்னு பார்த்தேன், அது கலெக்டர் ஆக்கலான்னு பார்த்தேன், ஊழியத்தை கூப்பிட்றீங்களே, இந்த பையன் படிக்க மாட்டேன், இந்த 2வது பிள்ளை இல்லை 3வது பிள்ளை வேணால் அனுப்பிட்டான்னு கேட்காதுங்க. அவர் அழைத்த அழைப்புக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் பாக்கியம். அவர்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார், பலத்த கிரியை செய்வார். உலகத்தில் வானத்தில் பூமியிலே சர்வதிகாரம் கொடுக்கப்பட்ட இயேசு நாமத்தில் அவர்களை கர்த்தர் என்ன செய்வார், அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்வார். கத்துட்டு பரிசு. அப்போ நாம் என்ன செய்வோம், இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற குடும்பம் முதலாவது ஊழியம் செய்கிற இடம், என் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானம் தாரும், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஸ்தலம், எனக்கு நீர் வைத்திருக்கிற ஊழிய ஸ்தலம், அங்கே இருக்கும்போது நான் என் வேலையெல்லாம் கரெக்டாக செய்ய உதவி செய்யணும். வேலை டைமில் வேலை செய்யணும், பேசுகிற டைமில் பேசணும், சாப்பிட்ற டைமில் சாப்பிடணும். அது என்ன செய்யணும், கரெக்டாக. அதுலேயும் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி எல்லாவற்றிலும் ஒழுங்கும் கிரமமாய் நம்ம குடும்பம் நடத்துவோம் என்றால், நம்முடைய ஊழியம் இருக்கும் என்றால், அழைத்த தேவன் நம்மை கொண்டு தான் அற்புதங்களை செய்வார். நீங்கள் இந்த மெசேஜில் சொன்னல, எலியாவை அனுப்பும் ஆண்டவரே, எலிசாவை அனுப்பும் ஆண்டவரே ஜெபம் பண்ண மாட்டோம். நம்ம தான் எலியா. உட்காந்துருக்க நீங்கள் தான் எலியா, நாம தான் எலிசா. நம்மை கொண்டு தான் கர்த்தர் என்ன செய்வார், அற்புதங்களை செய்வார். அப்போ இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே இது எங்களை அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தரால் ஏவப்பட்ட யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்க.